Hello everyone. இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனில் ஃபோர்த் லெக்சர், தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் v which is equal to u plus at, v square which is equal to u square plus 2as, this is equal to ut plus half at square. தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் திஸ் ஈக்குவேஷன் யூ நீட் டு மெமரைஸ். நம்ம இதை வந்து டிரைவும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து v அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். v அப்படின்றது என்னோட ஃபைனல் வெலாசிட்டி, u அப்படின்றது என்னோட இனிஷியல் வெலாசிட்டி, a அப்படின்றது என்னோட ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் s அப்படின்றது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட், t அப்படின்றது என்னோட டைம். ஓகே, என்னோட ப்ரீவியஸ் லெக்சர் பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது என்னோட ஃபோர்த் லெக்சர். இதுக்கு முன்னாடி 3 லெக்சர்ஸ் போட்டிருக்கேன் கைனமேட்டிக்ஸில், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ வி வில் கோ ஸ்டெப் பை ஸ்டெப் இது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து கிராஃபையும் வந்து லெக்சர் 3ல வந்து ஆக்சிலரேஷன் அதோட கிராஃப் நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே கிராஃப் தான் இது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இந்த வெலாசிட்டி இஸ் இன் ஒய் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் நான் ட்ரா பண்ணேன்னா அதோட மீனிங் என்னென்னா, என்னோட டயத்தை பொறுத்து என்னோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது லீனியராக. ஓகே, டைம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்னோட வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படி? லீனியராக. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கீங்க. ஓகே, ஒரு வண்டி இங்கே இருக்கு. ஓகேவா? ஏ பாயிண்டில் இருக்குது. லெட்ஸே உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வண்டி அப்படின்னு நினச்சிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதில் ஒரு ஆக்சலரேட்டர் அப்படியே திருவுற மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா? அது என்ன பண்ணும்? உங்களோட இனிஷியலாக நீங்கள் ரெஸ்ட்டில் இருப்பீங்க, லைட்டாக திருவுறப்ப கொஞ்சம் தூரம் போகும், இன்னும் கொஞ்சம் நல்லா திருவுறப்ப அப்படியே போகுமா? அங்கே என்ன ஆகுது? நமக்கு டயத்தை பொறுத்து என்னோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஐ ரைட்? என்னோட டயத்தை பொறுத்து என்னோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே என்ன நடக்குது? என்னோட டைம் 1 இருக்கிறப்ப என்னோட ஸ்பீடு இங்கே இருக்குது. என்னோட டைம் 2 இருக்கிறப்ப என்னோட ஸ்பீடு இங்கே இருக்குது. என்னோட டைம் 3 இருக்கிறப்ப என்னோட ஸ்பீடு இங்கே இருக்குது. என்னோட டைம் 4 இருக்கிறப்ப என்னோட ஸ்பீடு இங்கே இருக்குது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனால் இனிஷியலாக இது ரெஸ்ட்டில் இல்லை. இனிஷியலாக இட் இஸ் ஹேவிங் சம் வெலாசிட்டி, தட் இஸ் கால்டு மை இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? இனிஷியலாக இது நமக்கு ரெஸ்ட்டில் இல்லை. ஓகேவா? அதாவது எப்படி அப்படின்னா, காரில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 40 km/h போய்கிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களோட ஆக்சிலரேட்டர் பெடல் இருக்கும்ல காரில், அதை இன்னும் கொஞ்சம் அமுக்குனா நமக்கு என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். டயத்தை பொறுத்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குமா? அதுதான் இந்த இது. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் தட் யூ ஆர் ஹேவிங் ஒன் ஆக்சிலரேட்டர் இன் யுவர் ஹேண்ட். வண்டியில் இருக்கிற அந்த ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வண்டியில் ஒன்று திருவாங்கல்ல, உங்களோட ரைட் ஹேண்டை வச்சு திருவுவீங்கள்ல, அதுதான் ஆக்சிலரேட்டர். அதை திருவினா நமக்கு என்ன ஆகும்? வண்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? டயத்தை பொறுத்து என்னோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே சார், அதை எதுக்கு சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். சரி, ஓகே. இந்த கிராஃபை பொறுத்து நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்னவா சொன்னோம்? நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன இங்கே வச்சுக்கிட்டோம்? ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு வச்சுக்க போகிறோம், இனிஷியல் வெலாசிட்டியை யூ அப்படின்னு வச்சுக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ இங்கே ஃபைனல் வெலாசிட்டியை வி அப்படின்னு வச்சுக்கோங்க, இனிஷியல் வெலாசிட்டியை யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபைனல் டைமை டி அப்படின்னு வச்சுக்கலாம். இனிஷியல் டைம் நமக்கு இங்கே என்ன இருக்குது? இனிஷியல் டைம் டி விச் இஸ் ஈக்குவல் டு 0வா? ஸோ ஜஸ்ட் புட் 0 ஹியர். ஸோ ஆக்சிலரேஷன் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோமா? ஓகே, சூப்பர். இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். அடுத்து என்ன நமக்கு? ஸோ ஜஸ்ட் டூ கிராஸ் மல்டிப்ளை, அதாவது இந்த டி இந்த சைடு கொண்டு போங்க. தட் இஸ் ஏடி which is equal to v minus u அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்? v which is equal to u plus at. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் மோஷனில் ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபைன். அடுத்த ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணுவோம். தட் இஸ் v ஸ்கொயர் which is equal to u ஸ்கொயர் plus 2as. ஃபைன். இதை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பட்
அதுக்கு முன்னாடி நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை சால்வ் பண்ணால் தான் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி நீங்கள் என்னோட செகண்ட் லெக்சரில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ் வெலாசிட்டி இது ஆக்சுவலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது போட்டு இப்படி கூட சம்டைம்ஸ் வச்சுருப்பாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி v which is equal to என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். எப்படி எழுதிக்கலாமா? இல்லை சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம் சார் அப்படின்னா ஓகே ஃபைன். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு. நான் என்ன சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் போகிறான் ஒருத்தன். லெட்ஸே ஒரு வண்டி வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். பிலேருந்து ஏக்கு போகுது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ப்பா கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? எவ்வளோ டைமில் கவர் பண்ண போகுது அப்படின்னா டிவி டைமில் கவர் பண்ண போகுது அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி, என்னோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூ அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஃபைனல் வெலாசிட்டியை வி அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இதெல்லாமே கொஞ்சம் வந்து நான் என்னென்னலாம் சிம்பிள் போடுறேனோ அதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து இதை வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் என்னென்ன எழுத போகிறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் இட் அஸ் எஸ். சேஞ்ச் இன் டைமை நான் வந்து டி அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இனிஷியல் டைம் வந்து நம்ம 0ன்னு வச்சுக்க போகிறோம், ஃபைனல் டைம் வந்து டின்னு வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்ன இருக்கும், 0 மீட்டர் இருக்கும், இங்கே வந்து எஸ் மீட்டர் இருக்கும். அதனால இங்கே எஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. ஃபைன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டின்னு வருமா. எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. லெட்ஸ் ரைட் ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம் டி. இப்படி எழுதலாமா? இதுவும் வெக்டர் குவான்டிட்டி, இதுவும் நமக்கு வெக்டர் குவான்டிட்டி இன்டூ டைம் அப்படின்னு இருக்கும். ஃபைன். ஸோ ஆவரேஜ் அப்படின்னா என்னது, எல்லாத்தையும் சம் பண்ணி டிவைடட் பை டோட்டல் பண்ணுறது. அதாவது என் கிளாஸில் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 10 பேருக்கு ஒரு 10 டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கும். வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சரி, ஓகே, இந்த எக்ஸாம்பிளையும் நான் எழுதுகிறேன். எக்ஸாம்பிள், என்னோட கிளாஸில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 10 பேரோட ஃபிசிக்ஸ் மார்க் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுப்போம். எல்லாருமே 100, 10 பேரும் நமக்கு வந்து 100 100 100 அப்படியே போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் மார்க் இன் ஃபிசிக்ஸ் ஃபார் திஸ் 10 ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 10 பேரோட மார்க்கையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 10 பேரோட மார்க்கையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 10 போட்டால் நமக்கு என்ன வரும், ஆவரேஜ் மார்க் வருமா? அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன வரும் நமக்கு, ஃபைனல் வெலாசிட்டி ப்ளஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை 2. ஸோ தட் இஸ் மை ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இது இன்டூ டைம். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம், ஸோ ஃப்ரம் ஹியர் ஐ கேன் ரைட் 2 இன்டூ எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு விடி ப்ளஸ் யூடி. ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாமா? ஃபைன். From first equation, from equation 1, அதாவது இதுக்கு முன்னாடி ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, v which is equal to u plus at. ஸோ இந்த vக்கு பதிலாக நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வரும், ஸோ வாட் ஐ வில் கெட் 2s which is equal to u plus at into t plus ut. கரெக்டா? இது வரப்போகுது. சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் நமக்கு, 2s which is equal to ut plus at square plus ut. கரெக்டா? ஃபைன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், ஸோ 2s which is equal to 2ut plus at square. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார், இட் இஸ் இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்துலேயும் 1/2 பண்ணுங்கள். ஸோ இது நமக்கு யூடி வரும் ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் வரப்போகுது. ஓகே, தட் இஸ் திஸ் ஆன்சர். ஸோ இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஓகேவா, இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see how to find this. இதை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், v which is equal to u plus at அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தோம், தட் இஸ் s is equal to ut plus half at square, அதையும் பார்த்தோம்.
இப்போ இந்த ரெண்டுதை வச்சு தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் டேக் திஸ் ஈக்குவேஷன் v which is equal to u plus atல நம்ம வந்து இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தோமா, தட் இஸ் s which is equal to u plus v divided by 2 into t அப்படின்னு ஒரு தேர்ட் ஈக்குவேஷனும் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது இதெல்லாமே. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டீக்கு பதிலாக அதாவது இந்த டீக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இட் மீன்ஸ் t which is equal to 2s divided by u plus v இது வருமா? ஸோ இந்த ஈக்குவேஷனோட அடுத்த ஸ்டெப் நமக்கு இது வரும். கரெக்டா? ஸோ இந்த டீயை கொண்டு போய், ஓகே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த டீயை கொண்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணால் என்ன வரும் நமக்கு? v which is equal to u plus a 2s divided by u plus v. ஈஸி. ஓகே, இதோட அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன், மேலே எழுதுறேன். ஸோ v minus u which is equal to 2as divided by u plus v வருமா? நமக்கு தெரியுமா a plus b a minus b நமக்கு என்ன வரும்? a square minus b square. கரெக்ட் தானே? ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? v square minus u square which is equal to 2as. இதோட அடுத்த ஸ்டெப் we can write v square which is equal to u square plus 2as and that is going to be my third equation. இதுதான் நம்மளோட third equation. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரை டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஓகே, நீங்கள் ஒரு ஃபார்முலா நோட்ஸ் அப்படின்னு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலா நோட்ஸில் நான் சொல்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே அடுத்தடுத்து எழுதிக்கிட்டே வாங்க. இந்த ஒரு சாப்டர் மட்டும் இல்லை, மொத்த சாப்டர் இருக்கும். யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ அ ஃபார்முலா நோட்ஸ். ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும், ஒரு ஃபார்முலா நோட்ஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப அதையும் செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா பேசிக்கலி 2 நோட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து கான்செப்டுக்காகவும், அப்புறம் மாடல் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோமா, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ரஃப் நோட்டாக வச்சுக்கிட்டு நீங்களா வந்து வீட்டில் வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் வே டு கிராக் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, சரி, ஓகே, நம்ம இந்த பார்த்தாச்சு. நவ் வி வில் குவிக்லி சால்வ் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். A particle starts with the initial velocity 2.5. Initial velocity நான் என்ன சொன்னேன், u வந்து 2.5 அப்படின்னு வச்சுக்கோங்க. Along the positive x direction. Okay, let me draw the diagram. இது நம்மளோட positive x direction தான். Okay, and it accelerates uniformly at the rate a which is equal to 0.50 meter per second square. The time taken to reach the velocity, that is final velocity v which is equal to 7.5 meter per seconds will be. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find what is the time taken. ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நமக்கு u தெரியும், நமக்கு v தெரியும், நமக்கு a தெரியும், and we need to find the t. எந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? We can easily say that you can easily say v which is equal to u plus at. ஏன்னா நமக்கு v தெரியும், u தெரியும், a தெரியும், நம்ம t தான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ v என்ன வருது நமக்கு? 7.5. this is equal to u என்ன வருது நமக்கு? 2.5 plus a என்ன வருது நமக்கு? 0.5 into t. ஓகேவா? ஸோ 7.5 minus 2.5 என்ன வரும் நமக்கு? it will be 5 which is equal to 0.5 நம்ம 1/2 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, t. So t which is equal to என்ன வரும்? So t which is equal to 5 into 2, that is 10. So இங்கே வந்து meter per second இருக்கு, இங்கே meter per second, everything is in SI unit. So t which is equal to 10 seconds. So this is the answer. Easy. இது மாதிரி questions வந்திருக்கு previous yearலையும், நம்ம அதையும் சால்வ் பண்ணுவோம். ஓகே, we will go step by step. அடுத்து இன்னொரு question சால்வ் பண்ணலாம். A particle starts with the initial velocity u வந்து 2.5 மீட்டர், அதே பாசிட்டிவ் x டைரக்ஷன், and it accelerates uniformly, அதே a. சார் ப்ரீவியஸ் கொஸ்டின் சார் நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஆக்சுவலி வேறு கொஸ்டின். உங்களோட கான்செப்டை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அதே கொஸ்டினில் வேறு ஒன்று ஃபைன் பண்ண போகிறோம். அதாவது என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? தட் இஸ் டிஸ்டன்ஸ். எஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இன் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ டைம் என்ன கொடுத்துருக்காங்க? t which is equal to 2 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்னால் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம்.
என்னோட t which is equal to 0 seconds இங்கே இருக்குமா ஸோ 1 second 2 seconds ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ண எனக்கு 2 seconds ஆகுது ஸோ வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் தட் இஸ் எஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நவ் யூ வில் பி லைக் ஈஸியாக சொல்லலாம் சார் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சார் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஏன் அப்படின்னா நமக்கு எஸ் கண்டுபிடிக்கணும் யூ என்னன்னு தெரியும் டி என்னன்னு தெரியும் ஏ என்னன்னு தெரியும் அகைன் டி என்னன்னு நமக்கு தெரியும் ஸோ யூ என்னன்னுப்பா 2.5 அதே மாதிரி டி என்ன நமக்கு 2 seconds ப்ளஸ் ஹாஃப் இன்டூ ஏ என்ன நமக்கு 0.5 நான் 1/2னே வச்சுக்கிறேன் ஓகே இட் இஸ் வெரி சிம்பிள் டு சால்வ் ஓகே மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் 0.5னு வச்சு கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் பட் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணால் ஜஸ்ட் புட் 1/2 ஓகே பேசிக் ஒன் டைம் என்ன நமக்கு 2 ஸ்கொயர் ஓகே ஃபைன் 2.5 into 2 is 5 plus 1/4 okay into 4 so இது இதுவும் cancel ஆகும் that will become 1 so 5 plus 1 so yes which is equal to 5 plus 1 which is equal to 6 meter SI யூனிட்ல இருக்கு எல்லாமே ஓகேவா ஈஸி அடுத்து இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் a particle starts moving from a position of rest இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட் பண்ணுங்க from rest அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா they are indirectly saying our initial velocity is 0 ரெஸ்ட்ல இருக்கிறப்ப நம்ம பாடியில என்ன வெலாசிட்டி இருக்க போகுது 0 தானே இருக்க போகுது அவங்க இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்றாங்க u which is equal to 0 அப்படின்னு under a constant acceleration that is a அப்படின்னு வச்சுக்கலாம் constant acceleration if it travels a distance x in t seconds okay distance that is s which is equal to x அப்படின்னு சொல்றாங்க t seconds so டயத்தை வந்து t seconds அப்படின்னு வச்சிருக்காங்க okay the distance it will travel in next t seconds will be okay so நான் இதுக்கும் ஒரு டயக்ராம் ட்ரா பண்றேன் ஏலேருந்து நம்ம பாடி வந்து பார்ட்டிக்கல் வந்து பி வரைக்கும் போகுதுன்னு வச்சுப்போம் அதுல இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது we don't know what is the final velocity ஓகே ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு 0 தானே இருக்கும் ஏன் அப்படின்னா we need to calculate x distance travel பண்ணுது அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் distance it will travel in next t seconds oh my god ஸோ இங்கே வந்து 0 வராது யூ புட் ஒன் கொஸ்டின் மார்க் ஏன் சார் 0 வராது அப்படின்னா இது இங்கேருந்து திரும்பவும் ட்ராவல் பண்ணுதுப்பா ஸோ அது வந்து இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது ஓகேவா the distance it will travel in t seconds okay okay fine ஓகே அடுத்த t செகண்ட்ஸ் அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணப்ப இட் took t செகண்ட்ஸ் ஓகே அகைன் இங்கேருந்து இங்கே போகிறப்ப எனக்கு t செகண்ட்ஸ் ஆகுது now we need to find what is this distance இந்த டிஸ்டன்ஸ் என்ன let me say this is y அப்படின்னு வச்சுக்கிறேன் இது xன்னு சொல்லியாச்சு I need to find what is the y சார் என்ன சார் இங்கேருந்து 0லேருந்து இங்கே போகிறப்ப நமக்கு எக்ஸு அப்படின்னா அங்கேருந்து போகிறப்பையும் நமக்கு எக்ஸு தானே சார் வரும் அப்படின்னா கிடையவே கிடையாது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அது மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் நமக்கு நடக்கவே நடக்காது when ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் அன் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தான் ஓகே பட் ஹியர் வி ஹாவ் 0 ரெஸ்ட்லேருந்து இங்கே போகுது ஓகேவா பட் இங்கே ரெஸ்ட்லேருந்து இங்கே போகல ஓகே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இட் இஸ் ஹேவிங் சம் இங்கே வந்து ஃபைனல் வெலாசிட்டி என்ன இருக்கோ தட் இஸ் கோயிங் டு பி த இனிஷியல் வெலாசிட்டி ஃபார் ஹியர் இங்கே என்ன v வருதோ அதுதான் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி ஹியர் இங்கே ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி 0 ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே எங்கேயும் மூவ் பண்ண போகிறதில்ல அங்கே வந்து ஸ்டாப் ஆகிட போகுது ஸோ ஐ கேன் சே v which is equal to 0 அகைன் ஐம் ரிப்பீட்டிங் இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 ஃபைனல் வெலாசிட்டி கொஸ்டின் மார்க் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் இங்கே என்ன ஃபைனல் வெலாசிட்டியோ அதுதானே நமக்கு இந்த பியோட இனிஷியல் வெலாசிட்டியாக இருக்கும் b to c போகிறப்ப கரெக்டு தானே ஸோ u which is equal to இந்த v என்ன வருதோ அதுதான் ஓகே ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபைனலாக அது அங்கே போய் ஸ்டாப் ஆக போகுது தட் இஸ் t செகண்ட்ஸுக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆக போகுது தட் இஸ் v which is equal to 0 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ நவ் we will use the formula that t தெரியும் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் we will find what is x xன்னு கொடுத்துருக்காங்க xக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ s which is equal to ut plus half at square இந்த ஈக்குவேஷன் எல்லாமே a to b டிஸ்டன்ஸ் போகுதா அதுக்காக நான் எழுதுறேன் ஸோ இங்கே நமக்கு x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இனிஷியல் வெலாசிட்டி u which is equal to 0 அதனால இது 0 வந்துடும் ப்ளஸ் half into a அப்படியே இருக்க போகுது t அப்படியே இருக்க போகுது ஸோ ஐ கேன் சே x which is equal to half at square
ஓகே, இப்போ நான் வந்து B to C போகிறேன். ஓகேவா, P to C போகிறேன், which is taking same time. ஸோ டைம் நமக்கு என்ன ஆகுது, சேம் டைம் டேக்கன் t செகண்ட்ஸ் ஆகுது. நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது, y டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகுது, அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம், கொஸ்டின் மார்க். அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் மை இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி u is what, அதையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். let me find that one. So A to B ல நமக்கு final velocity என்ன, that is v which is equal to u plus at. யா, so u நமக்கு 0. so A நமக்கு என்னது, what is A, A is A, T is T. so v which is equal to at அப்படின்றத அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. so I can say u which is equal to v which is equal to at. otherwise you can say v1, இதை நம்ம v1 அப்படின்னு வச்சுக்கலாம், இதை நம்ம u1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பட் இது என்ன, நமக்கு u2 which is equal to v1. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது u2, இது வந்து நமக்கு v1. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ v1. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? அப்படிதான் எழுதணுமா அப்படின்னா கிடையாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ v1 which is equal to at அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, now we are going to find what is y. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அகைன் s which is equal to ut plus half at square போடுறேன். ஓகே, ஸோ இந்த s நமக்கு என்னது, y which is equal to initial velocity. இப்போ என்னது, I repeat, initial velocity, that is u2, this is s2. ஓகே, u2 என்ன வரும் நமக்கு, at, 0ன்னு போட்டுறாதீங்க. ஓகே, atன்னு வரும். ஸோ I can write at square, இங்கே ஒரு t இருக்கு, ஸோ that is t square plus half into at square. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், if I add this 2, I will get 3 by 2 at square, 3 by 2 at square. Okay, so from this, இதை நான் first equation அப்படின்னு வச்சுக்கிறேன். So if I substitute first equation here, what I will get, y which is equal to 3 into 1 by 2 at square அப்படின்னு எழுதலாம். இந்த at squareக்கு பதிலாக நான் என்ன போடலாம் அப்படின்னா, x போடலாமா? So that is 3x. So what is our answer? That is 3x. இப்போ புரிஞ்சிச்சா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு? ஓகே, பொறுமையாக இதை திரும்ப பாருங்கள், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லைக் இதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் இந்த மாடலில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது இன் யுவர் நீட் ஆர் ஜேடபிள்யூ கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, a car accelerates from rest. ஸோ ரெஸ்ட் அப்படின்னா என்ன சொன்னால், u which is equal to 0 அப்படின்னு போட்டுக்கோங்க, டேரெக்டாக எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. at constant rate alpha, that is my acceleration is alpha. for some time கொஞ்ச நேரத்துக்கு இது ஆல்ஃபாவாக இருக்குது. after that it deaccelerate at constant rate beta, that is my negative acceleration is what, deacceleration. okay, beta to come to rest. okay, நான் இதுக்கு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறேன். let's say this is my y axis, this is my x axis. இதை நம்ம டைம்னு வச்சுக்கலாம், இதை வந்து velocity அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வெலாசிட்டி டைம் கிராஃபில் நான் ஒரு இது வரைஞ்சேன் அப்படின்னா, தட் இஸ் மை ஆக்சிலரேஷன். ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்சிலரேட் ஆகுது, ஆல்ஃபாவில் நமக்கு ஆக்சிலரேட் ஆகுது, இது வரைக்கும் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, டீஆக்சிலரேட் ஆகுது, பீட்டா. ஓகே, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்றதுனால நான் இதை லீனியராக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட், பீட்டா இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஏன் சார் கான்ஸ்டன்ட் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்படி இதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, I will give you one practical example. அதே மாதிரி ஏலேருந்து நான் ஒரு பி வரைக்கும் போகிறேன்னு வச்சுப்போம். ஸோ இது நமக்கு இந்த பாயிண்ட்டு, இது நமக்கு இந்த பாயிண்ட். இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வண்டி வச்சுருக்கேன் என்கிட்ட, நான் ஆக்சலரேட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சலரேட் பண்ணதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் போயிட்டேன்னா, ஆக்சலரேட் பண்ணால் தானே அது வரைக்கும் போக முடியும். அதாவது ஆக்சலரேட் அப்படின்றது நான் திருவுறேன் என்னோட ஆக்சலரேட்னா, சடனாக எனக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது இந்த இடத்துல. ஓகே, சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிரேக் அமுக்குறேன். பிரேக் அமுக்குனா எனக்கு என்ன ஆகும், ஃபைன் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு ஸ்பீடு கம்மியாகுமா. இனிஷியலாக நான் என்ன பண்ணுவேன், வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வெலாசிட்டியை கம்மி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் இனிஷியலாக நான் ஆக்சலரேட் பண்ணேன், ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதை வந்து அப்படியே கம்மி பண்ணுறேன். ஜஸ்ட் இமேஜின். ஓகே, ஃபைன். இந்த கொஸ்டின் இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். we need to find maximum velocity of the car. maximum velocity நமக்கு எங்கே கிடைக்கும்? can I say this is my maximum velocity? if I say t which is equal to 0, if I say t which is equal to t1, if I say t which is equal to t2,
ஸோ எங்கே நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்கும் அப்படின்னா t which is equal to t1 எங்கே இருக்கோ அங்கே தான் எனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்குது. do you agree with one? அதாவது ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் நான் அப்படியே பிரேக் போட்டு கம்மி பண்ணிகிட்டே இருப்பேன். கரெக்டா? கரெக்டு தானே? ஃபைன். இப்போ நம்ம வந்து we can okay we need to find the maximum velocity of the car. okay first maximum velocity கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to go step by step. இங்கேருந்து இது வரைக்கும் what is the velocity? இந்த பாயிண்ட் அதாவது t which is equal to t1 வரைக்கும் what is the velocity? velocity which is equal to what? okay அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃப்ரம் இந்த பாயிண்ட் நான் a அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் b அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் c அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ let me write from a to c வரைக்கும் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன u which is equal to 0, ஃபைனல் வெலாசிட்டி என்ன that we will find, அதுக்கப்புறம் டைம் t which is equal to t1. ஓகே ஃபைன். இதெல்லாமே எந்த ஈக்குவேஷனில் போடலாம் அப்படின்னா v which is equal to u plus at. ஸோ v நமக்கு என்ன வரும்? v தான் கண்டுபிடிக்க போகிறோம். u நமக்கு 0 வந்துடும், 0 plus a that is acceleration is alpha here. So alpha t which is equal to t1. So from this I can write t1 which is equal to v by alpha. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சார் ஏன் சார் v which is equal to alpha t1 அப்படின்னே போடலாமே, அதுதானே நமக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் இருக்கா? இல்லை, அவங்க வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ we are going to compare alpha and beta. சரி ஓகே. இப்போ அடுத்த மோஷன் c to b என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி என்ன? லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்னவோ அதுதான் நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட். ஸோ ஐ கேன் சே u which is equal to alpha into t1. can I write like this? alpha into t1. இங்கே 0 வராது, note this point. ஓகே, அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு என்ன வரும்? 0. ஃபைனல் வெலாசிட்டி 0. இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவேன் என்னோட வண்டியை. அதுக்கப்புறம் டைம் t which is equal to t2. டைம் t which is equal to t2. So now I can write v which is equal to u plus at and that is equal to, அது என்ன வரும் நமக்கு? v வந்து 0 which is equal to u என்ன வரும்? alpha into t1 plus a என்ன வரும் நமக்கு? இங்கே beta. plus beta வருமா minus beta வருமா? it should be minus beta. ஏன் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது ஸ்லோப் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதை விட நம்ம பிரேக் போட்டால் ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? கம்மியாகும். that's why we are putting minus beta here. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும்? t2. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we can write alpha t1 which is equal to beta t2. இப்படி எழுதிக்கலாமா? இட்ஸ் வெரி சிம்பிள். இது அப்படியே இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ we have first equation here and we have another equation here. So we need to find what is v. Our intention is to find what is v with respect to alpha and beta. அதுக்கப்புறம் இந்த tன்றது நமக்கு டோட்டல் டைம் டேக்கன், தட் இஸ் t which is equal to t1 plus t2. இதை ஒத்துக்கிறீங்களா? t which is equal to t1 plus t2. ஸோ நமக்கு t1 ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? வாட் இஸ் அவர் t1? t1 is here, that is v by alpha. plus t2 என்ன வருதுன்னு பாருங்க. t2 which is nothing but alpha t1 divided by beta. alpha t1 divided by beta. இதுதான் நம்மளோட t. ஓகேவா? ஃபைன். From this I can replace this t1 with respect to v alpha. இது நம்ம replace பண்ணி எழுதிக்கலாமா? just write இது first equation, இது second equation, இது நம்மளோட third equation. ஓகேவா? ஸோ நான் இங்கே erase பண்ணிக்கிறேன் so that I can write something here. ஸோ நான் இதை erase பண்ணிக்கிறேன். நீங்களும் parallel உங்கள் நோட்ஸில் எழுதிக்கிட்டே இருங்க. ஓகே, நான் இதை erase பண்ணிக்கிறேன் இது வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே just substitution. ஓகே, சரி ஃபுல்லாக erase பண்ணியாச்சு. ஸோ we will write first equation. t1 நமக்கு என்ன வந்துச்சு? v by alpha வந்துச்சு. t1 plus t2 என்ன வந்துச்சு? that is t which is equal to t1க்கு பதிலாக v by alpha போட்டோம்.
அதே மாதிரி நமக்கு இங்கே ஆல்ஃபா T1 which is equal to பீட்டா T2 அப்படின்னு இன்னொரு ஈக்குவேஷனும் வந்துச்சு. ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம T2 என்ன எழுதணும்? ஃப்ரம் திஸ் ஐ கேன் ரைட் T2 which is equal to ஆல்ஃபா T1 divided by பீட்டா. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன். லெட்ஸ் சே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே இந்த T2க்கு பதிலாக நான் இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஃப்ரம் திஸ் ஹியர் ஐ வில் சப்ஸ்டியூட். அது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்ஃபா T1 divided by பீட்டா. Okay, so can I write T which is equal to V by alpha plus alpha into T1 divided by beta இப்படி எழுதிக்கிறான். So I can again replace this T1 here. இந்த T1 க்கு பதிலாக நான் திரும்பவும் substitute பண்ணுறேன். T which is equal to V by alpha plus alpha by beta into T1 க்கு பதிலாக நமக்கு என்ன வரும்? V by alpha அப்படின்னு வரும். So that is nothing but alpha alpha cancel ஆச்சு அப்படின்னா I can write that T which is equal to V by alpha divided by V by beta. நல்லா உங்கள் நோட்ஸில் எழுதி செக் பண்ணி பாருங்கள், இது வரும், கண்டிப்பாக வரும். எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, பிகாஸ் இன் அவர் ஆப்ஷன் வி ஹாவ் ஒன்லி டி இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம பார்க்கலாம், டி இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது, வி இருக்குது, சூப்பர். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் டு த ஆன்சர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டி அப்படியே வச்சுக்கிட்டு வியை காமனாக வெளில எடுத்துக்கிட்டு 1 by alpha plus 1 by beta அப்படின்னு எழுதுறேன். ஓகே, 1 by alpha plus 1 by beta அப்படின்னு எழுத போகிறேன். இதோட அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இதோட அடுத்த ஸ்டெப் வில் பி லைக் alpha plus beta divided by alpha beta. LCM எடுத்து இது பண்ணால் நமக்கு எப்படி வரும்? இங்கே v இருக்க போகுது. ஸோ t which is equal to v into alpha plus t beta divided by alpha beta அப்படின்னு வந்துச்சு. ஸோ v which is equal to என்ன வரும்? ஸோ v which is equal to இந்த இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் இந்த சைட் போகும். ஸோ t அப்படியே இருக்கும். t which is equal to alpha beta divided by alpha plus beta. இப்படி வருமா? இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு? Tell me. It is option C. It is option C. Okay, this is very good question. இந்த ஒரு question உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலே you can solve any questions in the straight lineல போகிற எந்த மோஷனில் வேணால் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் எல்லா ஃபார்முலாவுமே ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் இன் nth செகண்ட். nth செகண்டில் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? தட் இஸ் வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுதான் என்னோட பாயிண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். அதர்வைஸ் லெட் மீ டேக் திஸ் பாயிண்ட் அஸ் பி. ஓகே, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நான் Q அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் R அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கேருந்து எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு the distance which is taken is Sn. that is nth செகண்டில் நான் Sn distance நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஓகே, that is the total distance. அப்போ இது என்ன வரும்? S minus 1 செகண்டில் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன்? that is Sn minus 1 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேனா? இது ஒன்றுமே கிடையாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டில் லெட்ஸ் சே n which is equal to 2 செகண்ட் அப்படின்னு வச்சுப்போம். 2 செகண்டில் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன்? அது இது. அதே அதாவது எக்ஸாம்பிள் n is equal to 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். 2 செகண்டில் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பேன்? n2 டிஸ்டன்ஸ் will be S2. ஓகேவா? அங்கே அப்போ 1 செகண்டில் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறேன்? அதைத்தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட் மீ ரைட் 1 by 1. ஓகே, இட் இஸ் லைக் அ டெரிவேஷன். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா வந்து S is equal to ut plus half at ஸ்கொயர் தான். இங்கே வந்து லெட்ஸ் டேக் திஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Sn minus 1 அதை எடுத்துக்கலாம். Sn minus 1 என்ன வரும்? un minus 1 t is nothing but n minus 1. t is nothing but n minus 1. okay, this t is nothing but n minus 1. S is equal to இது. okay, it is moving with constant acceleration அப்படின்னு வச்சுக்கலாம். plus half into acceleration a அப்படி வச்சுக்கோங்க. t க்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம்? n minus 1 the whole square. okay, அதுக்கப்புறம் what is for nth second? it will be like Sn which is equal to un n plus half into a into n square. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். சார் அப்போ இதெல்லாம் எதுக்கு சார் பண்ணுறோம்? we are interested to find what is this for. அதாவது ஒரு ஆள் போயிட்டே இருக்கான், ஃபஸ்ட்டு 1 செகண்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டேன், அடுத்த 2 செகண்டுக்கு நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் கிவ் யூ ஒன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன், நான் இங்கேருந்து இது வரைக்கும் போக எனக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு
எனக்கு வந்து 4 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். தென் வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு? அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போக எத்தனை செகண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 2 செகண்ட் சொல்லுவீங்க. ஏன்னா இது உங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரியும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இது வந்துட போகுது. அதே தான் நான் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் Q to R? Okay, what is the distance traveled from Q to R? That is nothing but displacement of particle in nth second. அதாவது மூணாவது செகண்ட்ல என்ன, நாலாவது செகண்ட்ல என்னோட பார்ட்டிகல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கணும் அப்படின்னா the distance, total distance Sn minus Sn minus 1 which is equal to என்னவோ அதுதான் displacement of particle in the nth second. ஓகே, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எனக்கு என்ன வருதோ அப்போ தான் நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். 5வது செகண்டில் நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன், 6வது செகண்டில் நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, லெட் மீ erase this one. ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? இப்போ Snக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. un plus half a n square minus இது அப்படியே எழுதுங்க, un minus 1 n minus 1 minus half a n minus 1 the whole square. Okay, so un n plus half a n square minus un minus 1 into n minus minus plus உள்ள multiply பண்ணிக்கிறேன். un minus 1 minus half into a into இது என்ன வரும் நமக்கு? n square plus 1 minus 2n. இது வருமா? சரி, ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் un n plus half into a n square minus un minus 1 n plus un minus 1 minus half into a into n square, அதுக்கப்புறம் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த மைனஸையும் இதையும். ஸோ அப்போ என்ன வரும்? half into a வரும், minus of minus is plus half into 2n அப்படின்னு வரும். ஸோ this 2 and this 2 will get cancelled. அதுக்கப்புறம் வேற என்னத்தெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். this half a n square, this half a n square gets cancelled. அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான், வேற எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நவ் we can from இதோட அடுத்த ஸ்டெப் நான் டைரெக்டாக எழுதிடுறேன். தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, என்ன வரும் அப்படின்னா the Sn that is for this displacement is going to be, okay, Q to R என்ன இருக்கும் அப்படின்னா U plus half into A into 2n minus 1. இதோட அடுத்த ஸ்டெப். ஓகே, நான் கொஞ்சம் டைரெக்டாக போகிறேன் பிகாஸ் we don't need this derivation for exam point of view. ஓகே, எக்ஸாமில் நம்ம இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிருக்கணும். அதோட மீனிங் தான் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட கார் 0 செகண்ட்ஸ்லேருந்து 1 செகண்ட் வரைக்கும் 0 செகண்ட்ஸ்லேருந்து 1 செகண்ட் வரைக்கும் இட் இஸ் ட்ராவலிங் 30 மீட்டர் போகுது அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் இட் இஸ் ட்ராவலிங் 0 செகண்ட்லேருந்து 1 செகண்ட் வரைக்கும் என்னோட கார் இஸ் ட்ராவலிங் அ மீட்டர் ஆஃப் 30 மீட்டர். அதுக்கப்புறம் 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் எவ்வளோ ட்ராவல் பண்ணுதுன்னா 60 மீட்டர். ஸோ we know that 1 செகண்டில் என்னோட கார் 2 மீட்டர்ஸ் 30 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 செகண்ட்ஸில் என்னோட கார் 90 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. they will be asking what is the time taken or what is the displacement for 1 second. 1 செகண்டில் என்னோட கார் எங்கே இருக்கும்? ஓகே, நம்ம குயிக்காக ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ all your doubts will be clear. ஓகே, a body moving with uniform acceleration. Okay, a body is moving with uniform acceleration, that is A. Describes 4 meter in third second. Okay, let's say நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் அந்த ஸ்ட்ரைட் லைனை. ஓகே, let's say this is my first 1 second, this is my first second, this is my ரெண்டாவது செகண்ட், இது என்னோட மூணாவது செகண்ட், இது என்னோட ஃபோர்த்து, இது என்னோட ஃபிஃப்த்து செகண்ட், இது என்னோட சிக்ஸ்த், இது என்னோட சிக்ஸ்த். ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
4 மீட்டர் இன் தேர்ட் செகண்ட் 4 மீட்டர் ட்ராவல் பண்ணுது ஓகேவா இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஆச்சு 4 மீட்டர் ட்ராவல் பண்ணுது தட் இஸ் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் அதுக்கப்புறம் 12 மீட்டர்ஸ் இன் 5th செகண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் அது 12 மீட்டர் ட்ராவல் பண்ணுது என்னோட 5th செகண்டில் அவங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the distance described in next 3 செகண்ட் அதாவது இங்கேருந்து 6th 7th 8th வருமா இங்கேருந்து 6th 7th 8th what is this distance that is the question okay let's see step by step பார்ப்போம் first நம்ம என்ன பண்ணணும்னா take the previous formula that is this SN which is equal to u plus half a அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கோங்க u plus half a 10 minus sorry நானே தப்பா எழுதுறேனா I'm extremely sorry a into 2n minus 1 so that is the formula so nth second இது எத்தனாவது செகண்ட் இது தேர்ட் செகண்டா so let's put n which is equal to 3 this is equal to initial velocity என்ன நமக்கு we don't know let's put u is not 0 because அவங்க ரெஸ்ட் அப்படின்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை u is not 0 u அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் plus half it is under uniform acceleration so a அப்படியே போட்டுக்கோங்க n என்ன சொன்னோம் 3 போட்டோமா 3 minus 1 இதுலேருந்து நமக்கு என்ன வரும் S3க்கு தான் நமக்கு வேல்யூ தெரியுமே we can substitute that value here S3 we know that is 4 meter so just put 4 meter here it is equal to u plus half into a into 6 minus 1 that is 5 வருமா so this is our first equation அடுத்த equation என்ன now you can easily write the 5th second is n which is equal to 5 sir u sir plus half into a into 2 into 5 minus 1 which is equal to அங்கே எத்தனை மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு 12 மீட்டர் which is equal to u plus half into ஏவை அப்படியே வச்சுக்கோங்க 10 minus 1 is 9 this is my second so we have two variables sorry two constants two equation or sorry ரெண்டு வேரியபிள் இருக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு அப்படி வேணா சொல்லிக்கலாம் so if we substitute first equation and second equation நம்ம இப்போ subtract பண்ணோம்னு வச்சுப்போம் subtracting first equation minus second equation என்ன வரும் நமக்கு இப்படியே பண்ணிடலாம் டைரக்டாக பண்ணுவோம் நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க so this and this will cancelled out and this will become minus 8 which is equal to இங்கே என்ன வரும் half into 5a minus half into 9a so இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we will get a by solving this என்ன வரும் we can say minus okay this is minus 8 which is equal to 5a minus 9a is minus 4a divided by 2 that is இங்கே 2 வரும் இங்கே 4 வரப்போகுது so a which is equal to 4 acceleration எல்லாமே வந்து நமக்கு SI யூனிட்ல இருக்கு so it is meter per second square so a கண்டுபிடிச்சாச்சு let me write a which is equal to 4 meter per second square அடுத்து நம்ம distance கண்டுபிடிக்க போறோம் like இங்கேருந்து இதோட distance கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to know the velocity at this point ஏன்னா நமக்கு acceleration தெரிஞ்சிருச்சு now we need to find the velocity okay வா so now we will find what is the initial velocity u here okay so just substitute this a inside இதை வந்து first equationல substitute பண்ணுங்க substitute a in first equation என்ன வரும் நமக்கு substitute என்ன வரும் நமக்கு it will be 4 which is equal to u plus half into 4 into okay so நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா u என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 12 which is equal to u plus half 80 அதாவது இந்த ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன் ஓகே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஓகேவா
So if you do that, 12 which is equal to u plus இது வந்து நமக்கு 2 வரும். 9 2s are 18 வரும். 18 minus 12, that is 12 minus 18 is 6. That is u which is equal to minus 6 meter per second அப்படின்னு வரும். ஓகேவா, u which is equal to minus 6 meter per second அப்படின்னு வரும். I will take you to the new screen. நம்ம சம் இன்னும் சால்வ் பண்ணி முடிக்கல, பிகாஸ் we have found only the initial velocity தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, நம்ம இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு, தட் இஸ் வெரி ஈஸி, தட் ஐ வில் டெல் யூ. ஸோ நமக்கு தெரியும் v which is equal to u plus at. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டி அட் 5th செகண்ட் வரைக்கும், அதாவது 0லேருந்து 5 செகண்ட்ஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ we know the initial velocity u which is equal to minus 6 meter per second அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ v which is equal to என்ன அப்படின்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் சார் இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் 3 செகண்டில் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோமா, இதுக்கப்புறம் 3 செகண்ட் டிஸ்டன்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் u will become u for that one. இதோட ஃபைனல் வெலாசிட்டி அதோட இனிஷியல் வெலாசிட்டியாக நமக்கு மாறிடும். ஓகே, ஸோ v which is equal to u plus 18 இருக்கா. ஸோ vன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது நமக்கு -6 அப்படின்னு தெரியும். a which is equal to 4 அப்படின்னு தெரியும். எத்தனை செகண்டு, 0 to 5 செகண்ட். ஸோ 5 அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா, ஃபைன். v which is equal to என்ன வரும், -6 plus 20 that is equal to 14 meter per second. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வருது, 14 meter per second. அதாவது 0லேருந்து நான் வந்து இது வரைக்கும் t which is equal to 5 செகண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது என்னோட u which is equal to -6 அப்படின்னு சொல்லிட்டேன், என்னோட v which is equal to 14 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இங்கேருந்து திரும்ப ஒரு 3 செகண்ட் நீ போகிறப்பா, அதாவது t which is equal to 8 செகண்டில் what is this distance traveled, that is the question. Okay, what is this distance traveled? இப்போ can you tell me what is the initial velocity, what is the initial velocity for this point u which is equal to 14? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ஃபைன், நம்மளோட ஃபைனல் வெலாசிட்டி நம்ம எப்போ என்ன எடுத்துப்போம், யூ கேன் டேக் தட் ஒன் as 0, பட் அந்த அளவுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் we know the formula s which is equal to ut plus half at square. அந்த ஃபார்முலா தெரியுமா, பிகாஸ் we know the initial velocity நமக்கு 14. எத்தனை செகண்ட் ஆகுது போக, இங்கேருந்து இங்கே போக நமக்கு 3 செகண்ட்ஸ் ஆகுதா. ஸோ ஜஸ்ட் ரைட் 3 seconds here plus half into we know the uniform acceleration and that value is 4. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகுது, 3 square. ஓகே, 14 into 3 ப்ளஸ் இது வந்து 2 வரும். ஸோ இது 9 2s are 18 வந்துடும், ப்ளஸ் 18 இங்கே இருக்குது. ஸோ இது என்ன வரும், 12 1 4 42. ஸோ த ஆன்சர் இஸ் 60 meters. ஓகே, த ஆன்சர் இஸ் 60 meters. இந்த சம்ம திரும்ப நீங்கள் ரீவைண்ட் கூட பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, கொஞ்சம் வந்து மாடரேட் லெவல் தான், டஃப் இல்லை, இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இந்த லெவலில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ த ஆன்சர் இஸ் 60 meter. ஓகே ஓகே, நம்ம அடுத்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைனோட அடுத்த லெக்சரில் we will see the object falling under due to gravity. சாரி, தப்பாக சொல்லிட்டேன், freely falling body அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ அண்ட் பபாய்.